அமைச்சரா ஏன் இந்த மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற இவர் 54 ஆண்டு காலம் ஒரு தலைமுறை இல்லை, 2 தலைமுறை இல்லை, 3 தலைமுறையாக எங்க அப்பா மாவட்ட செயலாளர் எம்பி, இப்ப நான் இருக்கிறேன். அதே மாதிரி இவருடைய அப்பா சேர்மன். இவங்க எல்லாருமே இங்க இருக்கிற பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு தலைமுறை 2 தலைமுறை. இதுவரைக்கும் திமுக எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி பார்த்த எங்களை திமுக ஆதரவோடு ஆட்சி அமையும் என்று நீங்க எப்படி சொல்றீங்க? இது என்ன நியாயம் என்று கேட்டேன். இல்லப்பா, எல்லாரும் இருந்தோம், வெல்மணி இருந்தோம், அங்க இருந்தோம், எல்லாரும் இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லலாம், ஏன் கேபி முனுசாமி இருந்தார், அவர் உடனே அதுக்கு ஆமான்ட்டார். அது வேற. எது உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆமா கரெக்ட் தான், பண்ணுங்கன்ட்டார். அது வேற. நாங்க எல்லாரும் இருந்தோம். இது எப்படி நியாயம்? இது எப்படி மனசாட்சி நம்ம ஏத்துக்கும்? மக்கள் ஏத்துப்பாங்களா? மக்கள் விடுப்பா, அதெல்லாம் பாத்துப்பாங்க. ஏன்னா தொண்டர்கள்லாம் ஏத்துப்பாங்களா? தொண்டரை நம்ம செஞ்சு அதெல்லாம் சரியாயிடுவாங்கப்பா. ஏன்னா நம்ம மனசாட்சி ஏத்துக்குமான்னு கேட்டேன். இன்னொன்னு சொன்னேன், பொண்டாட்டி வீட்டுல போனா பொண்டாட்டி விஷம் வச்சு சாவடிச்சிருவான்னு. பசங்க நம்ம பசங்க சொந்த பசங்க காரி துப்புவாங்கன்னு சும்மா இருந்தேன். சொன்னதை தான் சொல்றேன். அங்க சொன்னேன்ல, இந்த வாட்சி சொன்னேன்ல, நானு சொன்னேன் இல்லையா? அப்புறம் ஏன் பேசுறீங்க? சொல்றேன், உண்மையை சொல்லுவோம். சொன்னோம். இல்லப்பா, இல்ல இன்னைக்கே சொல்லு, இன்னைக்கே முடியாதுன்னு. இன்னொரு உண்மையை சொல்றேன், இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச உண்மை, நீங்க ஏற்கனவே வெளியிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. ஏன்னா அவர் இந்த அளவுக்கு எங்களை குற்றச்சாட்டாரு பதவிக்காக, நாங்க ஒரு அமைச்சர் பதவிக்காக எல்லாம் போற. அப்ப இவரு என்ன சன்னியாசம்? இவரு என்ன இதுக்கு வந்த அரசியல் செய்யறவங்க எல்லாம் பதவிக்கு வரணும் தான் நினைப்பாங்க. இது இப்ப இவரு மட்டும் எதுக்கு இருக்கிறாரு? இன்னைக்கு எதுக்கு? அதிமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறது. ஆனா அதை ஏத்துக்க மனமில்லாத இன்னைக்கு சொல்கிறார் மிகப்பெரிய வெற்றின்றார். 47 தொகுதியை ஜெயிச்சது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றார். இப்படிப்பட்டவரை பொதுச் செயலாளராக வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? இது வெற்றியா? மிகப்பெரிய தோல்வி சொல்றார். வெற்றி பெற்றிருக்கிறோம் சொல்றார். ஆனா இதே அம்மா 96ல சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க. தைரியமா சொன்னாங்க, இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னாங்க. அவங்க அம்மா, அவங்க பொதுச் செயலாளர், ஆண்மை மிக்கவர், ஆளுமை மிக்கவர். வெற்றியும் கொண்டாடணும், தோல்வி வந்தா அந்த தோல்வி ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். அந்த மனப்பக்குவம் இன்னி வரைக்கும் அவர்கிட்ட கிடையாது. 19ல தோத்தோம், 21ல தோத்தோம், 24ல தோத்தோம், 26ல தோத்துருவோம். இன்னி வரை எந்த தோல்விக்கும் பொறுப்பேற்கவில்லை அவர். நான் நேத்தே சொல்லிட்டேன், தோல்வி நான் அவரை மட்டும் தனிப்பட்ட முறையில் நான் குற்றச்சாட்டு. இந்த தோல்வியில எல்லாருக்கும் பங்கு இருக்குது, நாங்களும் ஒத்துக்கிறோம், எங்க எல்லாருக்கும் பங்கு இருக்குது. ஆனா அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள அவர் மறுக்கிறார். கட்சியை சீர்திருத்தத்துக்கு அவர் ஒத்துழைப்பு இல்லை. நான் இன்னொரு அதான் சொல்ல வந்தேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது. என்ன வாய்ப்பு? மிகப்பெரிய, நடக்க முடியாத, நினைச்சு பார்க்க முடியாத, சிந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பு. சமுதாயத்திலேயே மிகவும் மிக மிக பின்தங்கி இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு முதலமைச்சர் பதவி வாய்ப்பு வந்தது. திமுகவோட ஆதரவோடு ஆட்சி அமைக்கின்ற போது கம்யூனிஸ்டுகள் நேரடியாக டக்குன்னு அவருக்கு ஆதரவு கொடுத்த உடனே திரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்குகிறோம் என்று திமுகவால் முன்மொழியப்பட்டது. அவர் மட்டும் முதலமைச்சர், மீதி அனைத்து அமைச்சர் பதவியிலும் திமுக அதிமுக எடுத்துக்கொள்ள வேண்டும். 33 அமைச்சர்கள் நீங்க எடுத்துக்கங்க, திருமாவளவன் மட்டும் முதலமைச்சர் என்ற ஒரு வாய்ப்பு வந்தது. அது எங்களிடம், அதுதான் கடைசியா அந்த கூட்டம் போட்டோ காட்டினாரு, அதுதான் நாங்க போனது. அப்போ சொன்னோம், சரி திமுகவோட நம்மளால முடியாது, அவர் திருமாவளவன் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, சரி பண்ணிக்கலாமா சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க. முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஆட்சின்னு தான் வரும்? முடியாது. நான் இருந்தால் நான் முதலமைச்சர், இல்லை என்றால் நம்ம எதிர்கட்சியாக செயல்படுவோம். இந்த சேம் வேர்டு யூஸ்ட்.